ஓகே फ्रेंड्स இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ரித்திகாவும் சோபிகாவும் டியூஷன் போறாங்க. அது வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா சந்தைக்கு போக போறோம். சந்தைக்கு போய் காய் வாங்க போறோம். இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது ஒரு வீடியோ தான். அங்க போயிட்டு நம்ம இன்னைக்கு காய் நிலவரம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்னன்னா கடைக்கு போனோம்னா 500 ரூபா அது ஒரு காய் தான் வாங்கிட்டு வர திரும்ப 4 கிலோ 500 ரூபா செலவு பண்றதா இருக்கு. சந்தைக்கு போனா ஒரு 500 ரூபா 600 ரூபா செலவு பண்றோம் அப்படின்னா கூட ஒரு 10 நாளைக்கு அது ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன். கறியெல்லாம் எடுக்கிற நடுவில் ஒரு 15 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்கள் காய் வாங்கிட்டுனா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் சந்தைக்கு போவோம். இந்த மாதத்துலேருந்து ஒரு குடும்ப பொண்ணாக மாறலான்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ சந்தைக்கு போக போகிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக சந்தைக்கு போட எப்பயோ போனது மாதம் போடணும் 2 மாதத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நான் பேசிட்டு இருப்பேன். சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள சந்தைக்கு சண்டே சுத்தமா பிடிக்காதம்மா. ஏன்னா சண்டேல வந்து சண்டே போட மாட்டாங்கல்ல, அதனால சண்டே வச்சுக்கிறாங்க சந்தைக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு வாட்டி கூட ஒரு செகண்ட் கூட படத்துக்கு போயிட்டு வந்ததில்ல. படத்துக்கு போலியா? போய் வந்துட்டோம். ஆனா இதுக்கு போலியோ போடும்ல. எங்க இருந்தோ போனோம். இப்ப சந்தைக்கு போனோம். அது சொல்லு படத்துக்கு போறதுல. ஓகே फ्रेंड्स அதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இப்போ நம்ம வீடியோல சொல்லிருங்க. இல்ல நான் இன்ட்ரோ போடல. ஏன்னா நாங்க ஒரு தடவை பாடுறோம், திரும்ப அதே பாட்டு இன்னொரு தடவை கேட்டு சவா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். எனக்கே புரியுது. சரி ஓகே இவங்களை போய் அவர் டியூஷன்ல விட்டுட்டு வரட்டும். நம்ம என்ன பண்ண போறோம்னா இவங்க ரெடி எங்க அவரை என்ன ரெடி அழகா தான் இருக்கேன். வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு எங்கிட்ட கை வலிக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் செல்ல வச்சுட்டு இருக்கேன். வீட்டெல்லாம் கூட்டிட்டு எங்க வீட்டு வரக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டு கட்டப்பை தூக்கிட்டு நான் சந்தைக்கு கிளம்ப போறேன். ஏங்க தமிழ் இப்படி வச்சிடலாம். கட்டப்பை இப்படி வச்சுட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ கை வலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு வந்துட்டோம். எங்கே போனாலும் இந்த செல்லத்துக்கு நேராக இருக்கிறதுனால ஊர் மக்கள் அனைவரும் கண்ணும் நம்மளே பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் யாருமே பார்க்கல. நம்ம சந்தைக்கு வந்தாச்சு. உள்ளே போய் ஏதாவது காயை வாங்குவோம். வாங்க போகலாம். எத்தனை காய் வாங்குறது? 5 காய் 6 காய் 50 ரூபாய் வாங்கிக்கோ. 50 ரூபாய்க்கு எனக்கு சொல்லவே இல்லையா? 350 ரூபா. என்ன சொன்னால எடுக்கிறாங்களா தள்ளி என்னங்க எப்படிங்க ஆட்டுக்குள்ள தண்ணி ஆடுத வருதா? தேங்காய் திருவுரு நீ தேங்காய் நல்லா இருக்கு. அவருதான் சாப்பாடுல நான் செஞ்சிருக்கேன். தேங்காய் திருவி கொடுத்தாதான் குழம்புல தேங்காய் பாத்தீங்களா? சரி 3 எடுத்துக்கா. பிளாக்மெயில் இல்லக்கா. அதுக்காக ஒரு 11 வருஷம் எங்க வீட்டுல தான் நடந்துட்டு தேங்காய் சிரமமாங்க. அப்புறம் கொஞ்சம் அடுப்பு பாருங்க நீங்க. அப்புறம் சமையல் செய்ய சொல்லுவீங்க. நீங்க மாமியார் ஆயிட்டீங்க தானே? எங்க மாப்பிள்ளைகளும் செய்வாங்க. எங்க வீட்டுக்கே வந்து செய்வாங்க. மாப்பிள்ளைங்க செய்யட்டும். மருமக வந்தாச்சா இல்லையா உங்க வீட்டுக்கு? மருமகள் இல்ல. இல்லையா? மருமகள் தான் 2. அப்படியா? 2 காசு கொடுங்க. இப்ப சொல்லு. என்னது? கேரட்லாம் சின்னதா இருக்கு. கேரட் சின்னதா இருக்கா? பெருசா வாங்கினாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணுவேன். இல்லை அப்படியே போட்டுருவியா? இருந்தாலும் ஒரு கடைக்கு வந்தோன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லணும். அந்த அண்ணனை கேட்காம சொல்லணும். சரி ஒரு 2 கிலோ எடுத்துக்க. கேரட் மட்டும் 2 கிலோ? எல்லாம் கலந்து 2 கிலோ. 60 ரூபாயா கிலோ? ஆமா எல்லாம் கலந்து. இந்த பீட்ரூட்ல இந்த தோலே 1/2 கிலோ. நல்ல கலங்கா இருப்பா. எப்படி நல்ல கலங்க? இந்த சைஸ்ல எடுக்கும். அந்த சைஸ்ல அது ரொம்ப நேரம் சீவுற மாதிரி இருக்கே. பரவாயில்ல. அதெல்லாம் இந்த வெயிட் வேறு வரும். பத்மா 2 கிலோ வரும்.
இது என்ன காய்னா? அதாவது கூட்டு செய்யலாம், பொரியல் பண்ணலாம். சரி, நமக்கு செய்ய தெரியாத கையில் எடுப்போம். பிரியாணி இன்னும் இல்லை சார். பாவக்காடுல பாவக்காடு, கத்திரிக்காடு, இந்த முள்ளங்கீடு எல்லாம் கலந்து போதுமா? மறுபடியும் கிழங்கடி எந்த கத்திரிக்காய் அந்த ஏதோ ஒன்று ரெண்டு ப்ளூ எடுத்துக்காத அவ்வளோ. சத்தரக்கான பார்த்து எடுக்கட்டும். புளிக்குழம்பு புளிக்குழம்பா? சோகி ஐயோ அம்மா வேண்டவே வேண்டாம், நீங்க வைக்கிற புளிக்குழம்பு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. காயெல்லாம் குப்பு விளையாட்டு சீரியஸா வந்தா இங்க வந்து பாத்துட்டு எல்லாம் எப்படி போகுதுங்க? ஆனா மூடி இருந்துச்சு, ப்ளூ கலர் சீட் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. டெய்லி மூடி இருக்கும். ஆனா வந்து 5:30க்கு மேல தான் திறப்பேன், 6 மணிக்கு. இது என்ன கருவாடுனா? அது பம்பளி நாம்பை டெக்ஸ் சொல்லுவாங்க. சரி, இந்த கருவாடு வாங்கிக்கலாமாங்க? என்ன சின்ன சின்னதா ஆனா வச்சுக்கோ. அது நல்லா இருக்கும், நல்லா கறியா இருக்கும். சரியா இருக்கும், ஆனா புதுசு இருக்கு. அது என்ன பண்ணுங்க, சுருக்கி ஊற்றி கழுவிட்டு வெங்காயம் ஃப்ரை செம்மையா இருக்கும். வறுத்தரலாம் வைக்கலாம். ஆமா, வெங்காயம் குழம்புக்கு நல்லா இருக்குமா? குழம்பு வைக்கலாம். அது சின்னதா இருக்கனால வெங்காயம் தக்காளியோட தொக்கு மாதிரி செஞ்சா செம்மையா இருக்கும். அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது எவ்வளோ எவ்வளோ? 140 ரூபா, 1/4 கிலோ 100 ரூபா. 100 கொடுங்க, 100 வாங்கிக்கலாம். இது ஒன்றும் வேலை இல்லை, அப்படியே வந்து சுடுதலில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அப்படியே வெங்காயத்தை போட்டு அது ஏன் கிழக்கு அது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. 40 ரூபாய்க்கு போகலாம், 50 ரூபாய்க்கு போட்டுக்கலாம். அது வாழை வாழை இது பால் கருவாடாண்ணா? அது ஏட்ட இங்க இருக்கு பால் கருவாடு. இதுவா? வேற அது தட்டுங்களா? உப்பு கசப்பா இருக்கு, நமக்கு சுவை நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. சரி, உப்பே இல்லாத கருவாடு தான் நமக்கு செட் ஆகும். 50 ரூபாய்க்கு போட்டு சரிண்ணா. இது ஃபுல்லாக இதை கூட வெட்டி போகணும். எல்லாமே வெட்டி நாளைக்கு நம்ம வீட்டில் வச்சு இல்லையா? 20 ரூபா தான் இருக்கு. சில்லறை வச்சிருக்கியா? 10 ரூபா. இந்த அண்ணன் தான் ரெகுலராக நான் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குவேன். இந்த அண்ணன் கொஞ்ச நேரம் கழிச்சு கை வலிக்க ஆரம்பிச்சு உட்காந்து போயிரு. வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா வேற கடையில் வாங்கிட்டு போலாமா? பசங்கள்லாம் நீங்க ஏமாத்துறீங்க, ஏமாந்து போயிடுவாங்க. வீடியோ பார்த்துட்டாராட்டுக்கு. அப்ப எனக்கு 1/2 கிலோ சேர்த்து போடுறீங்களா? நான் வீடியோ கொடுத்துறேன். ஏன்னா நாங்க வேற வீடு மாத்திட்டோம். வந்துச்சா? எப்ப மாத்தீங்களா வீடியோ? ஆமா, அந்த பாய் சொன்னாரு பிரியாணி. மறுபடியும் அங்க 3 கிலோ 50 ரூபா. நாங்க 50 ரூபா. இல்ல தக்காளி அப்படியா? அது கூடையில ஆக்கி வச்சிருக்கிறது தானே.
நான் எவ்வளவு பொறுக்குனாலும் கம்மி அது நீங்க அது அப்படித்தான் இருக்கும். அது வாரி வாரி வச்சுருவாங்க. தெரியல. நீங்க போன தடவை தக்காளியா வச்சிருந்தீங்க, இந்த தடவை தேங்காய் வச்சிருக்கீங்க. இப்ப அடுத்த தடவை வாங்க வரப்ப வேற ஏதாவது 2 மாசம் இல்ல 10 நாள் கழிச்சு வேண்டாமா வாங்கிட்டேன். எனக்கு தெரியாத எங்களுக்கு வாய் பேசி ஒரு உடைக்க முடியல. வாய் மட்டும் தான் டிஸ்டர்ப். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அக்கா கடையில் வச்சு இது காலிஃப்ளவர் வச்சு எனக்கு அனிதா தான் எங்க அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அனிதாங்கிறது பழைய காம்பவுண்ட்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட். இங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை. வெறும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இருக்காங்க, யாருமே இல்லை. திரும்பவும் அந்த வீட்டுக்கே போயிடலாமா இருக்குது. கட்டிலெல்லாம் எங்கே கொண்டு போய் போட்டு போகிறதுன்னு தெரியல. அந்த நம்ம வீட்டில் குடியிருக்க காண்ட் பண்ணுறது இல்லாமல் எங்கள் வீடு தான் நாங்கள் தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை தோக்க முடியாமல் நல்ல ட்ரெஸ் கொடுப்போம். உடம்பு சரியில்லாமல் கூட நல்ல ட்ரெஸ் கொடுவாங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களே தருவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமாங்க? வேணாமா? சரி இந்தாங்க. எவ்வளோக்கா? வேணாமா, நாம சாப்பாடு நீ வேணா தானே மொக்கையில தானே சில்லியில் கை வச்சு கை என்ன காய் உடைக்கணும்? கேரட் உடைக்கிற மாதிரி உடைச்சிடும். வந்து டப்புன்னு உடைக்கணும். வேற என்னமோ சொல்லுவாங்க, என்னமோ உடைக்கணும். முருங்கைக்காயெல்லாம் உடைக்க முடியாது, வளைஞ்சிட்டு தான் போவோம். கேரட் உடைக்கிற மாதிரி ரவியப்பா தான் சொல்லுவார். நம்ம அந்த அந்த ஊரில் அண்ணா நகரில் குடி இருக்கிறப்ப நீ குழம்பு காய் வாங்கிட்டு போறியோ இல்லையோ பைக்கு பூரா திங்கிறது அங்கே நான் மல்லிகை கடையில் மாதம் இது வச்சு கொடுப்பது ஞாபகம் இருக்கா? அப்போ பாதிக்கு பாதி தீனி தான் இருக்கும். முறுக்கு அதிர்ஷ்டக்கு பாப்பாங்களாம் யாரும் இருக்க மாட்டாங்க. தீனியை தான் வாங்கிட்டு போவேன். அதுக்கோசரம் தான் கடைக்கு வேகமாக கிளம்பி சைக்கிள் விட்டுருவோம். என்னங்க இத்தனை காய் வாங்கிட்டு டெய்லி குழம்பு வேறு வைக்கணும். காயிலும் நான் கூட ஆர்டர் போட்டுருக்கோம் கடையில். காயிலேன்னா ஏதோ ஒன்று சொல்லிடலாம். இப்போ காய் வேறு வாங்கியாச்சு, ஏமாற்றவும் முடியாது. நாளைக்கு அதுவும் குழம்பு வச்சிடலாம். நாளான்னைக்கு வந்து இது வச்சிடலாம், தட்டர் குழம்பு. ஒரு சமையல் நல்லா சமைக்கிற பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா தான் சூப்பராக சமைப்பார். எனக்கே அந்த புத்தி வரல. இந்த காயெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்த சமையல் வீடியோ போட்டுருந்தேன். புதுசாக சமையல் வச்சுருக்கேன். புதுசாக நான் முதல்ல சமைச்சு கட்டியிருந்தேன். எனக்கு போட்டுடலாம், போட்டுருவோம். நான் சமைக்கிறதா சமையல 4 பேர் நம்பி சாப்பிட்றீங்களா? 10 சில்லி 75 ரூபா. காயே 500 ரூபாக்குள்ள வாங்கிட்டு சில்லி மட்டும் 75 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இல்லைங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து சில்லி பிடிக்காது, அதனால சாப்பிடுங்க. இப்போ எதுக்கு கேமரா எனக்கு கேமராமேன்? டேஸ்ட் மட்டும் பார்த்தோம். நீ டேஸ்ட் பார்க்குறதுன்னு சில்லி கூட முடிச்சிடுவாங்க. இந்த வீடியோ நம்ம பார்ப்பாங்க தெரியுமா? பார்ப்பாங்க பார்க்குறவங்களும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபரில் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு காலிஃப்ளவர் சில்லி வாங்கிட்டு கொடுத்துட்டு அப்பா அம்மா நீங்கள் சிக்கனில் சில்லி சாப்பிட்றீங்களா, நீங்கள் தான் ஒரு அப்பா அம்மாவோ அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும். சொல்லி நான் டெலிட் பண்ணிடுவேன். புரிஞ்சு கமெண்ட் பண்ணுறவங்களும் சொல்லலாம், புரியாமல் கமெண்ட் பண்ணுறவங்களும் டெலிட் பண்ணிடணும். அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கும் கோவம் வரும். வீடியோ எடுக்கிறதுனால கோவப்படாமல் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு பொங்கியிலேருந்து ஒரு வீடியோ போட போகிறோம் பாருங்க. அந்த மாதிரி வீடியோ போடவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்னை போட வச்சிருக்கீங்களாட்டுக்குது. பொங்கி இப்போ தான் அப்படி பொங்கிட்டு இருக்கு. சிம்பிள் வச்சுருக்கேன், கையில் வச்சேன், அவ்வளோதான். அவர் பிகைன் வீட்டில் ஃபுல்லாக துர்கா வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு யூடியூபருக்கு என்ன செஞ்சிடலன்ட்டு வெங்காயத்துக்கு எந்த கீரை வாங்கலாம்? எல்லா கீரையும் வாங்க. எல்லா கீரையும் வாங்கி பிடிச்சதுடியா?
இல்லைன்னா பருப்போட பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், சப்பாத்தி மாவு சப்பாத்தி பண்ணலாம். ரெசிபி நிறைய வாங்கில பார்க்கலாமா? நல்லா கசக்குமா? நல்லா இருக்கும். கீரை கசப்பு தான்டா. கசப்பா எப்படி கசப்புலாம்? தேங்காய் போடணும். சரி பாலக்கீரை வாங்கிக்கலாம். துர்கா இந்த கீரை வாங்குதா? வாய் போடுங்க. இன்னைக்கு தானே சாப்பிடுறேன். இன்னைக்கு சாப்பிட்டு தானா? அந்த காலத்துக்கு சாப்பிட்டோம். அங்கே போய் பார்க்குறாங்க, என்ன அந்த பையன் வீடியோ எடுத்துக்கிட்டோம் நம்ம கடையா. இல்லையா நெல்லையா முளைக்கீரை பருப்புலையும் போடலாம், பொரியலும் பண்ணலாம். எது கூட ஆக்சிடென்ட் ஆகிடும். நாங்கள் வந்து டெய்லி செலவுக்கு ஆகும்னு சொல்லி வேலைக்கு வந்துருக்காங்க. போனவா நான் நினச்சா டெய்லி போட்டிருக்காங்கன்னா கால் ரத்தம் கட்டிருக்கான், அப்படி வந்துட்டாங்க. இன்னும் ஏமாத்திட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கூலி வேலை செய்கிறவங்க தாங்க பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாங்க 2 பேர் பார்த்திங்கன்னா புதினா பிச்சு போட்டுட்ருக்காங்க. தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து இப்போ இந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும். எடுங்கம்மா அந்த பாக்ஸ் எடுத்துக்கா, பக்கத்தில் எடு. என்னப்பா இப்போ பறிக்கிறீங்களா தூங்குறீங்களா 2 பேரும்? பிச்சு போடுங்க. நான் பார்த்திங்கன்னா தக்காளி கவர்லேயே வச்சுட்டேன். அப்புறமா இந்த இது என்ன காய்மா அது? பீக்கங்காய் பார்த்திங்கன்னா இங்கே உடச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பாக்ஸுக்கு செட் ஆகுற மாதிரி. பீன்ஸு, காலிஃப்ளவர் வைக்கிறதுக்கு பாக்ஸ் இல்லை, இது நம்ம எதாவது கவரில் போட்டு வைக்கலாம். தேங்காய், முட்டைக்கோசு, அப்புறமா பார்த்திங்கன்னா முள்ளங்கி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, வெண்டைக்காய், பூண்டு இல்லைம்மா, கொத்தமல்லி, பீட்ரூட்டு, அப்புறமா பார்த்திங்கன்னா இது சொரக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், பீன்ஸ் இல்லைம்மா, கேரட்டும் பீட்ரூட்டும். நான் தப்பாக சொல்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து நாளைக்கு காலையில் பருப்பில் கடைஞ்சிடலாம். இது என்னமோ ஒரு கீரை சொன்னாங்க, என்ன கீரைன்னு தெரியல. இது பருப்பு பாலக்கீரை. இது பாலக்கீரை. இது வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணிவிட்டு இதை வந்து நாளைக்கு பருப்பு போட்டு கடைஞ்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். பாப்பாங்க இதை பிக்கிறதுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. நான் இத்தனை வேலை செஞ்சுட்டேன். சரி இதை எடுமா ரித்திகா, அதில் மூடி வைக்கலாம். ஸோ இதை பிடி, வீடியோ பிடி. இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தடவை சந்தைக்கு போயிட்டு சத்தம் போடக்கூடாதவங்க. ஒரு தடவை நம்ம வந்து சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம்னா இந்த வாரம் இன்னொரு மூடிக்கலாம். இந்த வாரம் வந்து நம்ம சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம்னா இன்னும் 2 வாரத்துக்கு நம்ம பிரச்சனை. நான் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் சந்தைக்கு போக மாட்டேன். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் போவேன். 2 வாரத்துக்கு 15 நாளைக்கு வந்து நம்ம இதை வச்சு சமாளிச்சிடலாம். ஏன்னா நம்ம வெறும் காய் குழம்பு மட்டும் வைக்க போகிறது, இடையில நான்வெஜ் இருப்போம். அதனால நமக்கு வந்து ஓகேங்கிற மாதிரி இருக்கு. ஃபேஸ் பழச்சுன்னு தெரியுதா? ஏன்னா அம்மா ஏற்கனவே ரொம்ப கலர் வரேன், அப்புறம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க அங்கே மெதுவாக முடியாது மூடிடுங்க. ரித்திகா பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எடுத்தாங்க, அதை இன்னொரு மூடி எடுங்க. அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாக கிடக்கு. கதை லாக் பண்ணிட்டியம்மா? அதே எதுக்கு வீடியோவில் தான் வைக்கிறேன். அந்த முடி ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஹோம் டூரே போடலாம். அதாவது ஃப்ரிட்ஜ் டூரே போடலாம். ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. இப்போ போய் நம்ம ஃப்ரிட்ஜ் அலங்காரப்படுத்தலாமா? வாங்க இங்கே வா. ஃப்ரிட்ஜ் இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. இப்போ எடுத்துட்டு வாங்க போங்க. போயிட்டா கத்திரிக்காய், சொத்தை, அப்புறம் பாவக்காய், பீன்ஸு, வேற என்ன காய் இருக்கு? சோபிகா இருக்கா? அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. எடுமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா அழகா இருக்குல்லம்மா. அதே மாதிரி சாக்லேட்லாம் வைக்க முடியாது. வேற என்ன இருக்கு?
அவ்வளவுதானா? இன்னும் நிறைய இருக்கு. பச்சை மிளகா, இஞ்சி. சீக்கிரம் கொண்டாம ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகி போயிடும். அவ்வளவுதானா? ஆஃப் ஆகி போயிருமா? சும்மா சொல்ல வேண்டியதான். அதை எப்படி ஆஃப் ஆகும்? சும்மான்னு சொல்லிட்டு அப்படி அது எப்படி ஆஃப் ஆகுமா? ஏய் புதினா நீங்க பிக்கவே இல்லை, கொண்டு வச்சுட்டு. அவ்வளவுதானா? இன்னும் என்ன இருக்க? சூப்பர். வெண்டைக்காவுக்கு நம்ம வந்து கட்டி வச்சிடலாம். எனக்கு பிடிச்ச வெண்டைக்காய். கோபிகாவுக்கு பிடிச்சது வெண்டைக்காய் மட்டும்தான். எஸ். பிடிக்காது பிடிக்காது வெண்டைக்காய் மட்டும். அவ்வளவுதானம்மா? எனக்கு பிடிச்சது வந்து இது முள்ளங்கி. அக்காக்கு பிடிக்காதது வந்து முள்ளங்கி. சோபிக்கு ரித்திகா பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நல்லா சாப்பிடுவாங்க. சோபிகாவுக்கு முள்ளங்கி இறங்காது. நான் மிரட்டி மிரட்டி சாப்பிட வைக்கணும். சரி ஓகே. நம்ம வீட்டில் 3, 6, 7, 8 காய் இருக்க மாட்டேங்குது. இன்னும் இருக்கா? தேங்காய் இங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரிட்ஜுக்குள்ள தேங்காய் யாராவது வச்சுக்கலாம். இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். கொட்ட பாப்பா எடுத்து வந்து கொடுக்குதுமா. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு இல்லை இங்கே வச்சு தேங்காய் கொடுவாங்க எடுமா. நம்ம வீட்டில் வெங்காயம் எல்லாம் ஏற்கனவே போன வாரம் வாங்கிட்டு வந்ததே இருக்கு. வெங்காயம் பூண்டெல்லாம் இருக்கு. அதனால அதெல்லாம் வாங்கல. அது அங்கேயே வைமா. அதெல்லாம் நம்ம பறிக்கணும் குழம்பு வைக்கிறதுக்கு. நாளைக்கு காலையில் குழம்பு வைக்கிறதுக்கு. சரி வாங்க. கருவாடு இருக்கு. இப்போ கருவாடு எடுத்துக்கலாம். கருவாடு. கறி கருவாடு. என்னம்மா இது? கருவாடுமா? நான் கூட ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது வாங்கிட்டு வருவேன். எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஏற்கனவே ஏகப்பட்ட தீனி கொட்டி கிடக்குது. பாத்தீங்கன்னா நம்மளோட சொன்ன மாதிரி நான் நேத்திக்கு காமிச்சதுல வந்து கிச்சன் அடுக்கி வச்சது காமிச்சது. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுக்கி இருக்கிறது காமிச்சேன். மிச்சமான பொருள் எங்க வச்சிருக்கேன் அப்படிங்கறது நான் அந்த வீடியோல காமிக்கல. இங்க பாருங்க, இங்கதான் இருக்கு நம்ம வாங்கின பொருள் எல்லாம். நமக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக நம்ம இங்க இருந்து எடுத்து கொட்டிக்கலாம். அம்புடுதான். அம்மா நான் இந்த ஸ்நாக்ஸ் ஒண்ணுமே இல்லையே. வாட் வி கேன் டு? ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம், நாளைக்கு வாங்கிக்கலாம். சரி போங்க. நீங்க கொஞ்சம் கொத்தமல்லி இல்ல புதினா அப்படியே செம்மாளுக்கு பாப்பாங்க நீங்க 2 பேருமே. நாங்க பாத்தீங்கன்னா எங்க மச்சாண்டர் ஒரு தடவை பார்க்க போனப்ப இந்த மயில் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா. இப்ப இந்த மயில் என்ன ஆயிருச்சுன்னா நம்ம முருகனுக்கு செட் ஆன மாதிரி ஆயிருச்சு. அதுல அரிசி இல்லம்மா. இல்ல அரிசி இல்ல, இதுக்குள்ள ஒரு நானே போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். சரி எடுத்து ஷோபா. முன்னதான் வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணேன். சந்தைக்கு போயிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. திரும்ப இதெல்லாம் கூட்டணும். வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் எடுத்து போட்டு கழுவணும். மற்றபடி கழுவுறதுக்கு பாத்திரம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் எல்லாமே அப்பப்போ கழுவிடுவோம். இல்லைன்னா அம்புடுதான். ஏமாத்துக்கோழி ஏமாத்தாம போய் அந்த வேலையை செய்வோம். இந்த இடத்துக்கு அந்த கத்திரிக்காய் பாக்ஸை திறந்து கத்திரிக்காய் இது ஒன்று பேர் கீழே மிஸ் ஆகிடுச்சு. அது போட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கு. சோபிகா என்ன நாங்கள் எந்த காலத்துலையுமே நாங்கள் ஃப்ரிட்ஜில் குழம்பு வைக்கவே மாட்டோம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாங்குறப்ப எடுத்த ஒரே சபதம் என்னன்னா, பழைய குழம்போ பழைய சாப்பாடும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதா. அது இப்போ வரைக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி கூட நாங்கள் வைக்கிறது இல்லை. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாதான் வைப்பாங்களம்மா. இதுக்காம மௌலி அண்ணா வந்து அவன் வச்சுக்குவான். எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க எங்கள் பிரகாஷ் வந்தாங்கன்னா அவனே வச்சுக்குவான். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எந்த பொருளும் காய்கறி மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் இருக்கும். மற்றபடி அப்படி இல்லைனா ஃபிஷ்ஷு சிக்கன் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ காலையில் வாங்குகிறோம் அப்படின்னா நைட் வரைக்கும் இருக்கும். வேண்டாம், அது குடிக்கக்கூடாதுன்னு தான் நான் வைக்கிறது இல்லை. சரி மௌலினாக்கு சேரும், நமக்கு சேராது. சரி வச்சுட்டா ஃப்ரிட்ஜுக்குள்ள கரெக்டாக பாக்ஸ் வச்சுட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணுமா. சோபிகா உனக்கு இந்த வேலை பிடிச்சிருந்தா இந்த கீரையும் கொஞ்சம் கிள்ளி கூட. ஏன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? பொசுக்குன்னு பண்ண மாட்டேன்ட்ட கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம. திக்கா நீ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியோ நான் ஹெல்ப் பண்ண மாட்டியா? அங்க பாருங்க அந்த காலண்டர்ல நான் இருக்கேன். துர்கா. ஆமா ஆமா எங்க அந்த காலண்டர்? அப்பெல்லாம் ரித்திகா புட்டு புட்டுன்னு அழகா இருக்கும். ரித்திகா சோபிகா எப்படி புட்டு புட்டு எப்படி
இந்த பட்டு பாவாடை பார்த்தீங்கன்னா ரித்திகாவுக்கு நான் தைச்சது மொட்டைக்கு 11 மாதம் அப்போ ரித்திகாவுக்கு ஃபஸ்ட்டு நான் டைலரிங் கிளாஸ் முடிச்சது இந்த பட்டு பாவாடை தான் நான் வந்து பாப்பாவுக்காக தைச்சேன். அம்மா தைச்சி கொடுத்த பட்டு பாவாடை வச்சுட்டு தான் பாப்பா அதை நான் எடுத்தேன். அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 350 என்னமோ தான், 350 ரூபா தான் அந்த சட்டை பாவாடை. அழகா இருக்கு பாருங்க கலரு. எங்க ஆமா அது எங்கன்னு தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் டெய்லர் எனக்கு ஒரே மாதிரி ஃபர்ஸ்ட் டெய்லர் நெக்ஸ்ட் இது வந்து கீர்த்தி அக்கா பிடிச்சதுல எப்படி பாய் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. அடுத்து அப்படியே திருப்பு. இது சோபிகா பாத்தீங்கன்னா இல்ல இது ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்தது. இது பாத்தீங்கன்னா 2 வருஷம் இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததான். 1 வருஷத்துக்கு அப்புறம் சோபிகா எப்படி இருக்கா பாருங்க, பெரிய பொண்ணு மாதிரி. அடுத்து திருப்புமா. இந்த பக்கம் காமிச்ச மாதிரி திருப்பு ரித்திகா. எப்படி திருப்பா? அங்க இருக்க போட்டாதான் இங்க இருக்கு. அது யாரு? உங்க டாடி, உங்க தங்கச்சி, நீங்க. ஏன் அது சித்தி தாத்தா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடாதா? உங்க டாடி எங்க டாடியா? இங்க வந்து எங்க ரூம்ல இருக்கு இந்த போட்டோ. டாடி மம்மி. இது வந்து பாத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் வந்த புதுசுல ஒரு நியூ இயர் வந்துச்சு, அப்ப எடுத்த போட்டோ. நானும் எங்க வீட்டுக்காரரும் அப்ப இப்படித்தான் இருந்தோம். எங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா எப்படி கொடு கொடு இருக்காரு. இப்பெல்லாம் இழைச்சு போயிட்டாரு. அந்த ஆண்டி கிராஸ் ஆகிட்டாங்க எங்க 2 பேத்துக்கு நடுவுல. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் தீபாவளிக்கு எடுத்தது ஃபேமிலி போட்டோ. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அடுத்து பேசி திருப்புமா. இப்ப இதெல்லாம் காமிச்சாகணுமா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கல்யாண நாளைக்கு எடுத்தது. போன வருஷம் கல்யாண நாளைக்கு. இந்த வருஷங்கிறது இப்போ 23 2023 கல்யாண நாளைக்கு எடுத்தது. இது இந்த போட்டோ பாத்தீங்கன்னா ரித்திகா சோபிகா. இங்க பாருங்க எப்படி கொழுன்னு ரித்திகா கண்ணெல்லாம் பாருங்க புச்சுக்கு புச்சுக்கிட்டு. அப்ப சோபிகாவே நல்லா கொழுன்னு இருந்துச்சு. சோபிகா இப்பயும் இதே மாதிரிதான் ரித்திகா உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. பாசம் 2 பேத்துக்கு. பிடி அவ்வளவுதானா? சரி எடுத்து அங்கிட்ட வச்சிருப்போம். அம்மா அப்புறம் நீங்க பழைய வீட்டுல இருக்கும்போது ரித்திகாக்கு அம்மா அப்பா அப்பான்னு சொன்னா அம்மா அம்மா. ஆமா அது காலில் அடிபட்டுருச்சு, கையிலயும் காலையிலும் உனக்கு அடிபட்டுரும். அதுக்கு வந்து அப்படிம்ப அந்த வீடியோ இருக்கு, பழைய வீடியோ. சரி நீ அக்கா ஏமாத்திட்டு இருக்க ரித்திகா, போ பறிச்சு வை. முடிஞ்சிருச்சாமா? சரி பாப்பா பாத்தீங்கன்னா புதினாவை பிச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப நான் இதை பிச்சு வச்சுட்டு வீட்டை ஃபுல்லா கூட்டிட்டு நானும் போய் படுத்துவங்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்கிட்டு இருந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வச்சாச்சு. நான் கொஞ்சம் கீரை இருந்துச்சுல்ல, கீரையும் பார்த்தீங்கன்னா பறித்து வச்சுருக்கேன். 2 இதுலேயும் பறித்து வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் இது ஃபுல்லாக தொடச்சி விட்டாச்சு. இந்த பாத்திரத்தை கழுவுனா இப்போதைக்கு வேலை முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதை ஃபுல்லாக கூட்டி அள்ளிட்டு மாப் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் இங்கே பார்ப்பாங்க பாருங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க. குட் நைட் சொல்லிட்டு பாருங்க. குட் நைட்னா லைட்டாக பண்ணும். செத்துங்க. சரி பாப்பாங்களை படுக்க வச்சாச்சு. இந்த ரூமில் நமக்கு என்ன வேலை பெண்டிங் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அத்தனை துணியும் நம்ம மடிக்கணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போனால், மணி எத்தனை 10:30 மணி ஆகுது. பணத்தாங்க இந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு அங்கே போய் நம்ம துணியை போய் மடித்து வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பாத்திரத்தை கழுவி வச்சாச்சு, கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஒரே ஒரு வேலை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஆஃப் பண்ணணும். ஒரு நிமிஷம் சொல்கிறேன். 50 லைட்டை வச்சுக்கிட்டு ஏகப்பட்டதாக ஆஃப் பண்ணுறதா இருக்குது. இப்போ இருட்டாகும் பயந்துக்காதீங்க.
பாப்பா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து இங்கே பாருங்க இந்த துணியை இதை ஃபுல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு நானும் படுத்து தூங்க போகிறேன். என் கண்ணு கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. ஏன்னா கண்ணுக்கு மை வச்சு அலைஞ்சிருச்சு. இப்போ நான் இனிமேல் முகம் கழுவிட்டு தான் படுத்துங்க. கண்மையெல்லாம் எப்பயுமே நைட்டில் தூங்குறப்ப கண்ணில் மை வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அதை க்ளீன் பண்ணி எடுத்துவங்க. அப்படியே படுத்திங்கன்னா அது வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து இந்த கருவளையும் அந்த மாதிரி வந்துடும். இப்பயே பாருங்கள் கருவளை மாதிரி தெரியுது. இது கருவளையில் கண்மை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் கண்ணு பார்த்தா சந்திரமுகி கண்ணு மாதிரியே இருக்கிறாப்பா. சரி ஓகே டாட்டா. இது பார்த்திங்கன்னா சந்தைக்கு போன விலாகும் வச்சுக்கலாம், ஈவினிங் விலாகும் வச்சுக்கலாம். மொத்தமாக நான் என்னெல்லாம் வேலை செஞ்சேன் ஈவினிங் மேலே அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு. ப்ராங்க் வீடியோ தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு தரமான ப்ராங்க்குக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்ன ப்ராங்க் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லோரும் நம்ப வைக்கணும். அதுக்கு நான் முதல்ல சிரிக்காமல் இருக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். நான் வந்து ஏதோ ஒன்று சிரிச்சிடுவேன். எனக்கு வந்து ப்ராங்க் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தெல்லாம் இல்லை. அதனால தான் ப்ராங்க் வீடியோ இன்னும் எடுக்காமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே டாட்டா.